ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா குக்கிங் ஸோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு வடையே செய்யாமல் ஒரு சூப்பரான வடைகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைடு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸா உடச்சுக்கோங்க. நம்ம இந்த கடாயிலே தாளிச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரையாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அந்த தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு உடச்சி வச்சுருக்கலையா, இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சுன்னா நம்மளோட வடைகறி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் பாயில் ஆனோடனே காட்டுறது. கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த வடைகறி. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட்லாம். இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான். நம்ம சூப்பரான வடைகறி சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.